சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதே சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீர் எங்களுடைய கண்மலை, நீர் எங்களுக்கு கோட்டையா இருக்கிறீர், உம்முடைய சிறகுகளின் நிழலிலே ஆண்டவரே இந்த 5வது மாதத்தை காண செய்து இந்த 11வது நாளை காண செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அதனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான், ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை என்று சொல்லி எந்த கண்மலை ஆண்டவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். என்னை காக்கும் தெய்வம் நீரே, எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சீலருகளின் என்றென்றும் மகிழ செய், உந்தன் சீலருகளின் என்றென்றும் மகிழ செய், தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் வாழ்வில் தந்தீரே, நீரே எங்களுக்கு பலனாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே என்று சொல்லி பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம்
பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. துதித்து பார்த்திடவே தூயவரே துணையாளரே, துதித்து பார்த்திடவே இயேசு ராஜாய் பலனாளி, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜாய் பலனாளி, எதற்கும் பயமில்லை. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை. அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் தூயவராய் இருக்கிறார். அவர் துணையாளராய் இருக்கிறார். அவர் என்னுடைய பலனாக இருக்கிறார். எனக்கு நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, நம்ம சொல்லவே தேவையில்லை, நீங்க கரங்களை உயர்த்துங்க, ஸ்தோத்திரிங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். சில நேரங்கள் அவரை விட்டு நான் விலகி போனாலும் அவருடைய அன்பு மாறவே இல்லை. ஒரு விட்டு கொடுக்காத ஒரு அன்பு அவருடைய அன்பு. பகைவரையும் நேசிக்கிற ஒரு அன்பு அவருடைய அன்பு. கடைசி மட்டும் நம்மை நடத்துகிற அன்பு அவருடைய அன்பு. அதனால நம்ம எல்லாரும் அவருடைய அன்பை உணர்ந்து பார்ப்போமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, யாரும் பக்கத்துல பார்க்காம அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து பார்த்தா நம்மளால பேசக்கூட முடியாது. ஏன்னா சீசர்கள் பயந்து போய் கதவை பூட்டி கொண்டு இருக்கும் போது அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னார். ஏன் சொன்னா அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய அன்பு. இன்னைக்கு பலன் இல்லாம நம்ம வந்திருக்கலாம். இந்த துதியின் நேரத்துல தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். இந்த துதியின் நேரத்துல தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அவரை துதிக்க துதிக்க சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். அவரை துதிக்க துதிக்க நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாம் மாறும். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே அவர்கள் அடிக்கப்படும் போது, தொழுமரத்துல அடிக்கப்பட்ட போது கூட, அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஆண்டவரையே துதித்து பாடினார்கள். ஆண்டவரையே துதித்து பாடினார்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறீர். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, நீர் எங்களோடு கூடவே இருக்கிற தெய்வம் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, எங்களுக்கும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்க குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீர் நல்ல சுகத்தை கொடுத்த தேவன் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். இந்த நேரத்துல தேவ அமைதி நமக்குள்ள கடந்து வருவதாக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த துதி நேரத்துல எல்லாரும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும்.
அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். ஏன்னா நம்முடைய பாடுகள் மறையும், நம்முடைய வேதனைகள் மறையும். யோர்தானின் வெள்ளங்களைப் போல இருக்கலாம், எரிகோவின் மதில்களைப் போல இருக்கலாம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா கட்டுகளும் உடைவதாக, நிர்மூலமாவதாக, பலவீனங்கள் மறைவதாக. இன்றைக்கு நம்ம எல்லாரும் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறேன் சொல்லலாமா? இன்றைக்கும் தேசத்திற்குள்ள தேவ சமாதானம் கடந்து வருகிறது, சபைகளில் கடந்து வருகிறது. ஆண்டவரே, எங்களுடைய துதி பலிகளை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி. மீதமான வேலை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமா ஆண்டவரே, எங்க இந்திய எல்லையில ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எங்க சபைகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுத்ததற்காக நன்றி. இப்பொழுது உம்மை ஆராதிக்க தந்த வாய்ப்பிற்காய் நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென்.
எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானங்களும் தெய்வத்தினுடைய சமூகத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கடவுள் கொடுத்த பெரிய கிருபையை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செய்கிறேன். இங்கே ஆயராக இருக்கிற அருள் திரு சாம் அவர்களுக்கும் தம்பிக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற கமிட்டி அங்கத்தினர்கள் எல்லாருக்கும், சபை மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளில் நாம் எல்லோரும் மதர்ஸ் டே கொண்டாடுகிறோம். இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். இந்த ஆலயத்தில் பலமுறை நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். எப்பொழுதும் இங்கே ஆராதிப்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். இன்றைக்கு கூட சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லும்போது அவ்வளவு ஸ்வீட்டாக இருந்துச்சு. அவர்கள் எவ்வளவு இனிமையாக, அதில் ஒரு தம்பி பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருக்கும் உதவி செய்து வசனத்தை சொல்லுவதற்கு, நான் நினைக்கிறேன் அந்த பையன் நிச்சயமாக ஐயராக தான் வரப்போகிறான் அப்படின்ட்டு. நல்ல பெரிய ஊழியக்காரர்களாக வருவார்கள். கடவுள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் நம்மளுடைய திருச்சபைகள் எல்லாவற்றிலும் ஒரு கருப்பொருள் காட்ஸ் லவ், கம்யூனிகேட்டிங் காட்ஸ் லவ் என்கிற தலைப்பு. ஆண்டவருடைய அன்பு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 6ஆம் வசனம். யாராவது போதும். இந்த பகுதி பிலேயாம் என்பவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பாலாம் என்று சொல்லுவார்கள். தமிழ் பைபிளில் பிலேயாம் அப்படின்னு போட்டிருக்கும். இன்றைக்கு உரிய இந்த சிந்தனை இவருடைய வாழ்க்கையின் அடிப்படையில் அமைத்திருக்கிறோம். இந்த பாலாம் அப்படிங்கிறவர் பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் சில இடங்களில் வருகிறார். ஆனால் பைபிளில் ரொம்ப முக்கியமான, மிகவும் சுவையான ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் 1-2 குறிப்புகளை இன்றைக்கு நம்மளுடைய ஆத்ம வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பாலாக் அப்படிங்கிற ஒருவர் ஒரு பெரிய அரசன், மோவாபிய அரசன். இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைய பேர் வந்து தனக்கு எதிராக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் பலசாலிகள். அவர்கள் நம்மை ஆடு மாடு புல் மேய்வது போல மேய்ந்து விடுவார்கள். ஆகவே அவர்களுடைய வருகையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக சில பிரபுக்களை அனுப்பி பேயோர் என்கிற ஊரில், பாபிலோனில் இருக்கிறது, யூப்ரேட்ஸ் நதிக்கரையில் வாழ்கிற அந்த பாலாக் என்கிற ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனிடத்தில், நீர் வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும், நீர் யாரை ஆசீர்வதிக்கிறீரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீர் யாரை சபிக்கிறீரோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அனுப்பினான். உடனே இந்த பாலாம் பாருங்க, நான் ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் அப்போ பாலாம்கிட்ட கேட்குறாரு, உன் வீட்டுக்கு கொஞ்சம் ஆட்கள் வந்திருக்கிறாங்களே அவங்க யாருன்னு. அப்போ பாலாம் கடவுளை பார்த்து சொல்கிறாரு,
இப்படி இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காக பாலாக் அவர்களை அனுப்பி இருக்கிறான். அப்போ கடவுள் சொல்றாரு, நீ அங்கே போகக்கூடாது, இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ அவர்களை சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். உடனே இந்த ஜனங்கள் திரும்பி பாலாக்கிட்ட போய் அவர் சபிக்க வரமாட்டார் மறுத்து விட்டார். இப்போ பாருங்க, பாலாக் இன்னும் கனவான்களை அனுப்பி, இன்னும் நிறைய பொருட்களை அனுப்பி, நிறைய பொருட்கள் தருகிறேன், நீங்கள் சொல்றதெல்லாம் செய்கிறேன், நீங்கள் எப்படியாவது வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாலாம் நல்ல மனிதன் சொல்கிறாரு, உங்கள் ராஜா சொல்கிற மாதிரி அவர் வீட்டில் இருக்கிற அவ்வளவு பொன்னும் வெள்ளும் கொடுத்தா கூட நான் சபிக்க முடியாது, என கடவுள் சொல்லாட்டி நான் எப்படி சொல்ல முடியும், இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி என் கூட தங்கிருங்க, இனி ஒரு தடவை கடவுள்கிட்ட கேட்டு பார்க்குறேன், ஒருவேளை கடவுள் அனுப்புனார்னா நாளைக்கு வாரேன். அப்புறம் ராத்திரி கடவுளும் பாலாமும் பேசுகிறார்கள். அப்போ கடவுள் வந்து, நான் போகலாமா, திரும்பியும் கேட்குறாங்களே. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு பாருங்க, போ, ஆனால் நான் சொல்கிறது மாத்திரம் சொல்லணும், ஒரு நிபந்தனை. இப்போ பிலேயாம் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, கடவுள் நம்மளை அனுப்பி வைக்கிறாரு. போகிற வழியில் கழுதையில் போகிற போது ஆண்டவர் எதிராளியாக எதிரே வந்தார். கர்த்தருடைய தூதனானவர் எதிராளியாக எதிரே வந்தார். இதுலேயும் ரொம்ப வேடிக்கை பாருங்க, முதல்ல நேராக முன்னாடி வந்து அந்த கழுதையை கடவுள் மறித்தார். உடனே இந்த கழுதை சைடில் குதிச்சிருச்சு வயலுக்குள்ளே. இப்போ பிலேயாமுக்கு ரொம்ப கோபம், பழையபடி கழுதையை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டார். அடுத்து பாருங்க, பழையபடியும் அந்த தூதன் முன்னாடி நிற்கும்போது விலகி போவதற்காக போனதுனால செவுத்தை ஒட்டி போய் பிலேயாம் கால் அடிபட்டுருச்சு. பார்த்துக்கும், பழையபடியும் கோபம் அடிக்கிறார். மூணாவது முறையும் கடவுள் எதிர்த்து வந்து இந்த பிலேயாம் முன்னாடியே அந்த தூதனை நிப்பாட்டிட்டார். இப்போ வேற வழி இல்லாமல் கழுத படுத்துருச்சு. பார்த்துக்கோங்க. அப்போ பிலேயாம் ஏன் இப்படி செய்கிற அப்படின்னா, நான் என்னைக்காவது இப்படி செஞ்சுருக்கிறேன்னா, நானா செய்வனா அப்படின்னு கேட்கும்போது கடவுள் பிலேயாமின் கண்களை திறந்தார். முன்னாடி தூதன் வாளோடு நிற்பது தெரிகிறது. இப்போ கடவுள், நான் உனக்கு எதிராக வந்திருக்கிறேன், நான் போகக்கூடாதுன்னு சொல்லியும் நீ போற, நான் போறேன்னு சொல்லிக்கிட்டு நீ போற, இனியும் நீ போ, ஆனால் அங்கேயும் நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும் என்று சொல்லுகிற போது இங்கே முதலாவது ஒன்றை நான் பார்க்கிறோம். கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் தீய வழிக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக, வாழ்க்கையில் தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு முனைப்பாக இந்த பாலாமுக்காக வந்து வழிமறித்து கழுதை கூட பேச வைத்து கடவுளே பேசி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் பிலேயாமுக்கு காட்டுகிற அன்பு. பிலேயாம் ஒரு புறஜாலியான், அவன் கடவுளை நன்றாக அறிந்திருக்கிறான், கடவுள் அவனை நன்றாக அறிந்திருக்கிறார். ஆனால் கூட அவ்வளவு அன்பு காட்டுகிற கடவுள். பல நேரங்களில் நாம் கேட்கிறதையெல்லாம் கடவுள் கொடுப்பார், நாம் ஜெபிக்கிறது எல்லாம் கடவுள் செய்வார். நமக்கும் கடவுள் மீது ரொம்ப திருப்தி. நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் என் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார், கடவுள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார், நான் கேட்பது எல்லாம் கொடுத்திருக்கிறார். சில நேரம் நான் கேட்பதற்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிற போது, சில காரியங்கள் தடைப்படுகிற போது, சில காரியங்கள் நாம் விரும்புகிறது மறுக்கப்படுகிற போது நமக்கு ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை கடவுள் நம்மிடத்தில் அன்பாக இல்லையோ,
முந்தி இருந்த மாதிரி அன்பாக இல்லையோ? என்னுடைய வாழ்க்கையில் கடவுளின் அன்பு குறைந்து கொண்டே வருகிறதா? எனக்கு முந்தி மாதிரி கடவுளுடைய ஒரு பிரசன்னம் தெரியவில்லையே. கடவுள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தனிமை உணர்வு ஏற்படுகிறதே என்றெல்லாம் நினைக்கிற சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. ஆனால் உண்மையாக பாருங்க, நமக்கு கொடுப்பதை காட்டிலும் சில காரியங்கள் நிறுத்தி வைப்பதன் மூலமாக, சில காரியங்களை மறுப்பதன் மூலமாக, சில காரியங்கள் நமக்கு நல்லதல்ல என்று சொல்வதன் மூலமாக கடவுள் நம்மிடத்தில் ரொம்ப அன்பு காட்டுகிறார். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு பாருங்க, அவங்க கேட்குறதெல்லாம் கொடுப்போம், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏதாவது கொடுக்க மாட்டோன்னு சொன்னால் சத்தம் போட்டு அழுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அப்பா ரொம்ப கெட்டவர், அம்மா ரொம்ப கெட்டவங்க. அதுலேயும் நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்பாட்ட போகணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு அம்மாட்ட போகணும், அப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படியும் இல்லாட்டி தாத்தா பாட்டிகிட்ட போவாங்க. பார்த்துக்கோங்க, ஒருத்தரும் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கெட்டவங்க. நம்ம இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கவே கூடாது. பக்கத்து வீட்டு பையனுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் பிள்ளைகள் நினைப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. இந்த பிழையாமுக்கு கடவுள் தடை செய்வதின் மூலமாக, நிறுத்தி வைப்பதன் மூலமாக ஆண்டவருடைய அன்பை விளங்கப்படுகிறார். ஆனால் நிறுத்தி வைப்பதனுடைய எக்ஸ்ட்ராடினரி வே, எப்படியெல்லாம் நிறுத்தப்படுகிறார் பாருங்க, எப்படியெல்லாம் தடை வருகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் அன்பை இரண்டு வகையிலும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஐயராக இருக்கும்போது பாருங்கள், இந்த ஸ்தோத்திர காணிக்க வைக்க வருவாங்க. அப்படி ஒரு நாள் சண்டே சர்வீஸில் வரும்போது ஒரு பிள்ளை, அந்த ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும், அதில் இந்த பிள்ளை அவங்க வீட்டில் ரொம்ப செல்லமாக இருக்கும் பார்த்துக்கோங்க, வந்து ஸ்தோத்திர காணிக்க வைக்க வந்துச்சு. நான் ஏதோ பர்த்டேயாக இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான இதாக இருக்கும் நினச்சி, என்னம்மா எதுக்காக காணிக்க வச்சுருக்க அப்படின்னு கேட்டால், ஃபெயில் ஆகிட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் திருப்பி ஒரு தடவை கேட்டேன், என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். உறுதியாக சொல்லிச்சு, ஃபெயில் ஆகிட்டு அங்கிள் அப்படின்னு. இது என்ன இப்படி நினச்சிக்கிட்டு நானும் இப்படி லேசாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, அப்புறம் அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க அப்பா அம்மாட்ட, பாப்பா வந்துச்சு ஸ்தோத்திர காணிக்க வச்சுது, ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லுதேன்னா அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஐயா ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, பாஸ் ஆனால் ஸ்தோத்திர காணிக்க வைக்கிறோம், ஃபெயில் ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், அதுவும் ஏதாவது ஒரு நன்மை இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த விசுவாசம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு எனக்கு புரியலை பார்த்துக்கோங்க. சில வருஷங்களுக்கு பிறகு அந்த பிள்ளை வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த ஒரு வருஷம் பிந்தினதுனால ஒரு பெரிய இடம் அதுக்கு கிடச்சிது பார்த்துக்கோ. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அந்த இடத்துக்கு அது போயிருக்காது. நான் அதை நினைத்து பார்த்து தான் சொன்னேன், ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறார். அதை அந்த பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அதிலே ஒரு நன்மை இருக்கிறது என்று பார்த்தார்கள். வெற்றிகள் வரும், நல்லது, கேட்பது நடக்கும், எல்லாம் நல்லது. ஆனால் அதைவிட சில நேரம் ஆண்டவரின் அன்பு வித்தியாசமாக வெளிப்படும் போது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு பாருங்க, இப்போ இந்த பிலேயாம் வந்துட்டார். இந்த பாலாக் வந்து ஒரு மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் தூரத்தில் இஸ்ரவேல் மக்களை காட்டுறார். அவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லணும், இவர்களை சபிங்கன்னு சொன்னார். எதுக்காக அவர்களை சபிக்க வேண்டும்? ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமாக அவர்களை யாரும் ஜெயிக்க முடியாது. அவர்கள் மிகவும் பலசாலிகள், மிகவும் நுணுக்கமானவர்கள், அறிவு நிறைந்தவர்கள், உலக பிரகாரமாக எல்லா வெற்றிகளையும் பெறக்கூடியவர்கள். ஆனால்
இவர்கள் தோற்கப்பட வேண்டும் என்றால், இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால், இவர்களை ஆவிக்குரிய வழிகளில் இவர்களை வீழ்த்த வேண்டும். They must be defeated spiritually, physically, worldly. They are unconquerable. ஆனா if you can defeat them spiritually, then they can be defeated easy. அதற்காகத்தான் இந்த பிலேயாம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதத்தை விலக்க வேண்டும், சாபங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த ஆன்மீக ஆசீர்வாதங்கள் மாற்றப்பட முடியுமானால், ஆன்மீக ஆசீர்வாதங்கள் இருக்கிற இடத்துல சாபங்களை கொண்டு வர முடியுமா, then it is easy to handle them. சாத்தான் பாருங்க, நம்மளுடைய உலக பிரகாரமான விஷயங்களை தொடவே மாட்டார். பார்த்துக்கோங்க, அது நமக்கு ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும். பார்த்துக்கோங்க, நம்ம ப்ரொஃபஷனில் நம்மளை யாரும், நம்மளுடைய வியாபாரத்தில் நமக்கு ஒரு தொல்லை இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் ஒரு பிரச்சனை இல்லை. இவைகளெல்லாம் அன்டச்சபிளாக விட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க. ஆனால் நமக்கு எங்கே பிரச்சனையை உண்டாக்குவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வர விரும்புவார்கள். இப்போ பாருங்க, இந்த பாலாக் சரியான இடத்தை தொட வேண்டும். இவர்களுடைய ஆன்மீக பலத்தை ஒடுக்க வேண்டும், விலக்க வேண்டும், அதை மாற்ற வேண்டும். இப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ அவர்களை சபிக்க வேண்டும். 23வது அதிகாரம், நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி அவர் சொல்றாரு. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. என்ன கேள்வி பாருங்க. அதுலேயும் அவர் சொல்றாரு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்க வேண்டும், அவர்களைப் போல நான் மரிக்க ஆசைப்படுகிறேன், என் முடிவு அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிற போது, நான் அவங்களை சபிக்க முடியல, ஏன்னா கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற. இப்போ பாலா கேட்கிறாரு, சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீரே. You are not supposed to do this. You are not invited for this. அப்பமும் அவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா, நான் வேற ஏதாவது மாற்றி சொல்ல முடியுமா? 20வது வசனம், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை திருப்பக்கூடாது. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. கடவுள் அவர்களுடைய குற்றங்களை கூட பார்ப்பதில்லை. கடவுள் அவ்வளவு தூரத்துக்கு அவர்களை நேசிக்கிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்ய முடியும்? பாலாக் அவர்கள் இப்படி இருக்கிறார்களே, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களே. பாருங்க, கடவுள் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். கடவுளுடைய பாதுகாவலில் இருக்கிற போது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. சத்துருக்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்த முடிகிறதில்லை. நம்மளுடைய பலம் காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலம். கடவுள் அவர்களோடு இருக்கிறார், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிற பாலாம். கடவுளின் பாதுகாப்பு கடவுளுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளை பற்றி பிலேயாம் சொல்லுகிற சாட்சி. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை பாருங்க, நல்ல நேரம், தாய்மார்களுடைய ஞாயிறு எப்படி குறித்திருக்கிறார்கள். இயேசு சாமியிட்ட கொண்டு வந்து நிறுத்தி, இந்த அம்மா தவறு செய்தார்கள்,
அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இயேசு சாமி என்ன சொல்வார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இது நாங்கள் சொல்லவில்லை, ஒரு கொட்டேஷன் மோசே சொன்னார். மோசே சொல்வதை மீறுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. மோசே சொன்னார் அப்படின்னா கடவுள் சொன்ன வார்த்தை. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் பாருங்க, அந்த பாவமான அம்மாவுக்கு, அந்த சாதாரண பெண்ணுக்கு அவருடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக, நீங்க யாராவது தப்பு செய்யாட்டி முதல்ல அந்த அம்மாவை தண்டிங்கன்னு சொன்னா எல்லாரும் விலகி போய்விட்டார்கள். இப்போ அந்த அம்மாட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்னா ஒருத்தரை காணும், எல்லாரும் போயிட்டாங்க. நானும் சொல்றேம்மா, நீங்க தப்பு செய்ய வேண்டாம், ஆனால் நான் உங்களை குற்றவாளியாக தீர்க்கவில்லை. கடவுள் உங்களோடு இருக்கிறார், நீங்க சந்தோஷமா இருங்கள். கடவுளுடைய பாதுகாப்பு மாத்திரம் அந்த அம்மாவுக்கு இல்லாட்டி, இயேசுநாதருடைய பாதுகாவல் மாத்திரம் அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு இல்லாம போயிருந்தா அந்த அம்மா நிலைமை என்ன ஆயிரும்? அந்த காட்சியை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இயேசுநாதர் உதவி கூட செய்ய வேண்டாம், பாராமுகமாக இருந்திருந்தா, நீங்க சொல்றது சரிதான் சொல்லி இருந்தா, நீங்க சொல்றது பைபிள்ல இருந்து தான் சொல்றீங்கன்னு சொல்லி இருந்தா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பியாண்ட் தி லிமிட், அளவுக்கு மீறி, நியதிகளுக்கு மீறி தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். இஸ்ரவேல் மக்களை குறித்து பாலா மூலமாக ஆண்டவர் சொன்ன செய்தி, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். ஆபிரகாம் அவங்களுடைய அப்பா, அவர்கிட்ட கடவுள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கும் அதே ஆசீர்வாதம் தான். பாலாம் பயந்துகிட்டாரு, அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். நான் ஒரு நீதிமானாக மரிக்க வேண்டும், அவர்களைப் போல மரிக்க வேண்டும், நான் இந்த தவறை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற போது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பார். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் இந்த பிலேயாம் மூலமாக. அதைவிட ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிலேயாம் மீது கடவுள் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய காட்சியை கொடுத்தார். Can you believe it? Can I believe it? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை காட்டினார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தரிசனம் வருகிறது. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, இப்ப அவர் சொல்றாரு, அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாயல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். இது இயேசு சாமி. பார்ப்போம், தூரத்தில் அந்த நட்சத்திரம் தெரிகிறது, தூரத்தில் அந்த செங்கோல் எனக்கு தெரிகிறது, அது யாக்கோபின் வம்சத்தில் இருந்து வருகிறது, கடவுள் எனக்கு காட்டுகிறார் அப்படின்னு சொல்லும் போது, எதற்காக கடவுள் இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுகிறார்? இயேசு கிறிஸ்து அவர்களில் இருந்து வெளிப்பட வேண்டும், அதற்காக தம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்கும் அதே தான். பார்த்துக்கோங்க, நீங்களும் நானும் ஆண்டவரை தாங்குகிற பிள்ளைகள், ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டிய பிள்ளைகள். இந்த ஆலயங்களில் ஆண்டவர் இருக்க வேண்டும், அதற்காக நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுகிறோம். இப்பதான் பிலேயாமுக்கு ஒரு கேள்வி, எதுக்காக ஆண்டவர் இந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும்? ஆண்டவரை கொண்டு வருகிற சந்ததி, ஆண்டவர் வரவேண்டிய சந்ததி.
பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது. தீர்க்க தரிசனங்கள் முழுமையும் ஆண்டவரை பற்றி விளக்குகிறது. பின்னால் புரிந்து கொண்டார்கள். இந்த அறிவு, பாலாமின் இந்த அறிவு பாபிலோனில் அந்த இடத்தில் வாழ்ந்து வந்தது. எதுவரைக்கும் வாழ்ந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பிறக்கும் வரை வாழ்ந்தது. அந்த இடத்துல இருந்துதான் 3 சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்தார்கள். பிலேயாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆன்மீக உண்மைகள் ஆண்டவர் வருகிற வரை பிலேயாமின் பிள்ளைகள் வைத்திருந்தார்கள். அதை வைத்தே ஆண்டவரையும் பார்த்தார்கள். ஆண்டவருடைய அனுகிரகம் எப்பேற்பட்ட அனுகிரகம், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒன்றை நான் நிறைவாக சொல்ல வேண்டும். இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும், இவ்வளவு அன்பு இருந்தும், ஆண்டவரையே பார்த்தும் இந்த பிலேயாம் தவறி போனார், பாவம் செய்து போனார். பிலேயாமுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, there was a conflict. ஒரு பக்கம் கடவுளும் கடவுளின் அன்பும், அவர்கள் கொண்டு வந்த பணம், அதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும், நல்லது. பலவீனமான ஒரு இடம், ஒரு பெரிய சோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா பண ஆசை. நான் சில வசனங்களை வாசித்து காட்டுகிறேன். யூதா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப்போ. 3 பேரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காயினை போல இருக்கக்கூடாது, பிலேயாமை போல இருக்கக்கூடாது, கோராவை போல இருக்கக்கூடாது. பேதுரு இந்த பிலேயாமை பற்றி சொல்லுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, தப்பான பணத்தை விரும்பி, அவன் பாருங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் இடரலை இஸ்ரவேல் முன்பாக போடும் பாலாக் என்பவனுடைய போதனை உங்கள் திருச்சபையிலும் இருக்கிறது போட்டிருக்கார். பாலாக் மாதிரி ஒருத்தர் உங்க கோயில்ல இருக்காரு, உங்களுடைய ஆலயத்திலும் அவர் இதை செய்கிறார். பாலாக்கை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிலேயாம் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, சபிக்க முடியல, ஆண்டவர் உடல, தனியா இந்த ராஜாவை கூட்டிட்டு போய் ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சு, இவங்களுக்கு நீங்க ஒண்ணுதான் செய்ய முடியும், கடவுள் கூட இருக்கிறாரு, இவங்களை நல்ல ஒரு விருந்து வச்சு நல்லா அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு பாகாலுடைய உணவை கொடுத்து அவங்களை கும்பிட வச்சு விபச்சாரம் செய்ய வையுங்கள், அப்போ இவர்களை வீழ்த்தி விடலாம். 2 இதை அறிமுகப்படுத்தினார். பாகாலை அவர்களை கும்பிட வைக்கணும், அவர்கள் உங்கள் பெண்களோடு விபச்சாரம் செய்தால் கடவுள் அவர்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. There must be a spiritual darkness in the people. அதை அவர்கள் செய்தார்கள். அதில் இஸ்ரவேல் மக்கள் வீழ்ந்து போனார்கள். கடவுளுடைய கோபாக்கினை வந்தது. அப்பந்தான் கடவுளுக்கு யார் மேல கோபம்னு கேட்டீங்கன்னா, பிலேயாம் மேல. ஒரு எச்சரிப்பு, கடவுளுடைய அன்பை பார்த்தவர்கள், கடவுளுடைய வழிநடத்துதல்களை பார்த்தவர்கள்,
ஆண்டவரை பார்த்தவர்கள். இவ்வளவு இருந்தும் கடவுளுடைய பாதுகாவலை அனுபவித்தவர்கள். இவ்வளவு இருந்த போதிலும் வழிமாறி போன எச்சரிப்புக்கு உதாரணமான ஒரு பிலேயாம் எந்த நிலைமையிலும் ஆண்டவருடைய அன்பை விட்டுவிடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எந்த பொருளுக்கும் ஆண்டவரை விட முக்கியத்துவம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கட்டும். இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி கொள்ளட்டும். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டுடைய சமத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தேசங்களுக்குள் சமாதானத்தை தாரும் சுவாமி. தேவையற்ற உயிரிழப்புகளும் பொருள் சேதங்களும் வராதபடி பாதுகாரும். இந்த போரினால் தடை செய்யப்பட்டிருக்கிற காரியங்கள், மின்சாரம், போக்குவரத்து, உணவு பரிமாற்றம், இவை எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரே, தேசங்களுக்குள் சமாதானத்தை நீ தாரும் சுவாமி என்று சொல்லி ஆண்டுடைய சமத்தில் எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டுடைய சமத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் காதால கேட்ட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிலேயாம் மேலே ஆண்டவர் கொண்ட அன்பை வெளிப்படுத்த வண்ணமாய் அவன் தவறு செய்யாதபடிக்கு அவனை தடுத்து நிறுத்தின ஆண்டவருடைய மகிமையை குறித்து நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் கூட நாங்கள் வலது இடதுபுறம் சாயாதபடிக்கு எங்களுக்கு முன்பதாக வந்து எங்களை சில தடைகளை நீர் உண்டு பண்ணும் பொழுது அது எங்கள் ஆசீர்வாதத்திற்கான தடைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமறையிலே நாங்கள் பார்த்த வண்ணமாக ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஒருவரும் எங்களை சபிக்க முடியாது என்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை நீர் கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்பலாம், எங்களுக்கு விரோதமாய் சாப வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஆயத்தமாகலாம். ஆனால் தேவரீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது மற்றவருடைய சாபமும் மற்றவருடைய வார்த்தைகளும் எங்களை காயப்படுத்த முடியாது என்கிற நிச்சயத்தை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்த போதிலும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், இந்த இஸ்ரவேல் சந்ததியில் இருந்து ஒரு செங்கோல் எழும்ப வேண்டும் என்கிற தரிசனத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிலேயாமின் துராலோசனை இன்றைக்கு இந்த மக்கள் தங்கள் கடவுளை விட்டு பின்மாற்றம் அடைகிறார்களோ அன்றைக்கு அவர்களாகவே சாபத்துக்குள் செல்வார்கள் என்ற ஒரு துராலோசனை சொன்னான். ஆண்டவரே, அது எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. ஆண்டவரே, நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பதின் நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். நாங்கள் யார் என்கிற கேள்விக்கு தேவன் எங்கள் மேல் அன்பு உள்ளித்திருக்கிற ஒரு கடவுளை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களை அரவணைக்கிற ஒரு கடவுளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு ஆலோசனை தருகிற ஒரு கடவுளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்கள் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற கடவுளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
குறிப்பாக நேற்றைய தினத்தில் நடைபெற்று முடிந்த விபிஎஸ்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற வாரங்களில் நடைபெற இருக்கிற ஜேஎம்சி விபிஎஸ்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 12th தேர்வில் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீட் தேர்வு எழுதியிருக்கிற எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேர்வின் நல்ல முடிவுகளை காண நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கல்லூரியிலே சேர்வதற்காக பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா சிறப்பு முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒரு புதிய கல்வியாண்டுக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் நாங்கள் களிக்கூற நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, தங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் இருக்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளையும் ஆசீர்வதித்து கர்த்ததாமே பிள்ளைகள் விரும்பின காரியத்தில் கைகூடி வர தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுகவீனமாய் பலவீனமாய் யாரேனும் இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்திருந்தால் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிற எங்கள் ஜெபங்களும் வேண்டுதலும் விண்ணப்பங்களும் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வந்திருக்கிற நாங்கள் வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, இஸ்ரவேலரை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்ல தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். போர் பதற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களையும் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த பாதிப்புக்குள்ளாய் கடந்து செல்கிற எங்களையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா, சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் மீட்டெடுக்கப்பட கிருபை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நல்ல ஆலோசனைகளை தந்து சமாதானத்திற்கு ஏற்றதான காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய வல்ல கரத்திற்குள்ளாக எங்களை ஒரு விசை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட முதடியாருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, அவர்களையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மே மாதம் 31ஆம் தேதி எங்கள் ஆலயத்திலே மாலை வேளையில் நடைபெற இருக்கிற முன்னிரவு சிறப்பு ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஜெபத்திலே நாங்கள் தரித்திருந்து ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டின் அரையாண்டின் துவக்கத்திலே நாங்கள் காலெடுத்து வைக்க ஆயத்தங்களை ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். சுவாமி, இந்த திருச்சபையானது உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க கிருபித்தாங்க. சிறு பிள்ளைகள் மத்தியிலே நாங்கள் செய்து வந்த ஊழிய காலங்கள் நிறைவேறி ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களில் ஜெப மையங்கள் உண்டாகத்தக்கதான எதிர்காலத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்பா, திறந்த வாசல் எங்களை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரர்களுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வெயில் நேரத்திலும் ஆண்டவரே அதை பொருட்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வெயில் நேரத்தில் நின்று கொண்டு ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கோடை வெயிலுக்கு எங்களை கிருபையாய் தப்புவிக்கும்படியாய் செபிக்கிறோம். மழைக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, மழைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பூமி குளிர கிருபை தருவீராக. ஆண்டவரே, தண்ணீர் பஞ்சங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். சுவாமி, ஆண்டவரே, யாரேனும் துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் கூட இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் உம்முடைய இமைகளும் உம்முடைய இருதயமும் அவர்களை நோக்கி பார்த்து, நீ சமாதானத்தோடு போ, நீ வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உம்மை ஆராதித்த பிள்ளைகளாகிய நாங்கள் சமாதானத்தோடு கூட உலகத்திற்கு வெளிச்சமாய் கடந்து செல்ல ஆவியானவர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, விடுமுறைக்காக வெளியூர் சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் விடுமுறையை தங்கள் பெற்றோர்களோடு கழிப்பதற்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராமே உறவுகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் திருச்சபை அநேகருக்கு சாட்சியாக இருக்க அருள் தருவீராக. இன்றைக்கு ஆலயத்திலே புதிதாய் வந்து இந்த ஆராதனையிலே பங்கேற்ற மக்களுக்காய் செபிக்கிறோம். அப்பா, இந்த ஆலயத்தின் நன்மையினால் பிள்ளைகள் திருப்தியாக கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்க தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்த ஜெபத்தின் ஆசீர்வாதத்தோடு கூட
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.